இந்த வீடுகளில் 2 பெண்களுக்கு மேலே இருக்க வீடுகளெல்லாம் அந்த பெண்கள் வந்து நமக்கு போஸ் மாதிரி ஒரு மாமா இருக்க மாட்டாங்களா? அண்ணா இது தனிப்பட்ட முறையில் நானே கடந்து வந்திருக்கேன் இந்த விஷயத்தை. ஸோ அந்தளவுக்கு ஃபேவரட் எல்லாருக்குமே. மாமா அப்படின்னா அது நேரு மாமா மாதிரி போஸ் மாமாவுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. ஒரு நடிகர்ன்றதை தாண்டி வந்து இயக்குனர், சொன்ன மாதிரி சமூக பொறுப்பு உள்ள ஒரு இயக்குனர். சார் மாதிரி ஒரு படம் வந்து அவரால் மட்டும்தான் தயாரிக்க முடியும். அண்ட் ஒரு பர்ஃபெக்டான டப்பிங் ஆர்டிஸ்ட் நான் சொல்வேன். அதுக்கு நான் ரொம்ப பெரிய ஃபேன். ஸோ அந்த வாய்ஸ் நோட்ஸ் எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஸோ ப்ளீஸ் வெல்கம் டு தி ஸ்டேஜ். Ladies and gentlemen, please responsible actor. Please a big round of applause for Bose Venkatannan Socially Responsible Star Award. ஸோ இந்த விருதை வழங்குறதுக்காக சிவன் ஸ்ரீனிவாசன் சார் மேடை கழிக்கிறேன். நீங்கள் சொன்ன ஒரு டயலாக், நல்லவராக நிறைய ரோல் படித்து நிறைய டயலாக் சொல்லியிருக்கீங்க. ஆனால் நெகட்டிவ் ஷேடில் துரோகியை கூட நம்பிடலாம், ஆனால் கூடயே இருக்க ஒன்று நம்ப முடியாது அப்படின்னு சொன்னீங்களா? அந்த டயலாக் நான் ரொம்ப பெரிய ஃபேன். அது மட்டும் ஒரு வாட்டி. அது டயலாக் இல்லைங்க, உண்மை. அதை ரொம்ப பேரை பாதிச்சிருச்சு. இல்லை, அதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. மேடை வேறு மாதிரி ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, வி ஆல்வேஸ் இன் த பொலிட்டிக்ஸ் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. பட் பரவாயில்ல, நிறைய அரசியல் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டே வரோம். முதல்ல இந்த மேடையை கொடுத்த என்னுடைய தலைவர் சிவன் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு நன்றி. 5250 எபிசோட்ஸ் நடிச்சிருக்கார் நாடகங்களில், அதற்கு வாழ்த்துக்கள். சில மேடைகள் வந்து பேசுகிறதுக்கான ஸ்பேஸ், அது எல்லா மேடைகளும் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு கொஞ்சம் இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடை. சவால்ராம் உங்களுக்கு சேர்த்தான். நான் பேச வரும்போது நீங்கள் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டீங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு மேடை ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தப்படும். இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கலான்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா என்னுடைய சின்னத்திரை நடிகர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 3 வருட உழைப்பிற்கு பிறகு இப்போ அடுத்த எலெக்ஷன் வருது. இப்போ இந்த சூழலில் ஒரு சின்ன லைனப்பாக சொல்லணுன்னா, ஒரு 9 வருடங்களுக்கு முன்பு தான் நான் சிவன் சீனிவாசன் அவர்களை நேரடியாக சிந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும், நல்ல நடிகர், அதெல்லாம் தெரியும். ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழல் நடக்கும்போது சின்னத்திரையிலே ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்தலாம் அப்படிலாம் பேசும் பொழுது, நான் உள்ளே போகும்போது யார் தலைவர் யார் இப்படின்லாம் சொல்லி என்னை கூட்டிகிட்டு போகல. என்னை கூப்பிட்டு போகும்போது இப்படி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம், நீங்கள் உள்ளே வாங்கலேன் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. அதாவது ரொம்ப ப்ளைனாக பிளாங்காக எதுவுமே இல்லாமல் கூப்பிட்டு போகிறாங்க. எனக்கும் பெரிய அனுபவம் இல்லை. அப்போ 2 டீம் உட்காந்து பேசும் பொழுது அந்த மீட்டிங்லேயே 2 டீமில் ஒரு டீம் பிரிஞ்சு போயிடுச்சு. அதில் ஒரு டீம் வெளியில் வந்தது. நான் சொல்வது 10 வருடங்களுக்கு முன்பு. அந்த டீம் தான் திரு சிவன் சீனிவாசன் அவர்களும் போஸ் வெங்கட் 10 வருடங்களுக்கு முன்பு. ஒன்றே தான் பேசிக்கிட்டோம். தலைவா எனக்கு எதுவும் தெரியாது, நான் அப்பயே தலைவான்னு தான் சொன்னேன். என்னோடய ஒய்ஃப் வந்து அப்பான்னு சொல்லுவாங்க. என் பொண்டாட்டிக்கு அப்பான்னா எனக்கு தலைவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு தலைவான்னு கூப்பிட ஆரம்பித்தேன். பட் அந்த எலெக்ஷனில் நின்னோம், ஜெயித்தோம், ஒரு 3 வருஷம் பணி செய்தோம். அப்போ நான் அடுத்த தடவை எலெக்ஷனுக்கு வந்துட்டு நான் தலைவர் கேண்டிடேட்டுக்கு போய் நிற்கிறேன். இது வரைக்கும் ஒரு தலைவன்கிட்டேருந்து பிரிஞ்சுட்டு போன இன்னொருத்தன் தலைவனாக நிற்கும் போது என்ன மாதிரி போனவன் இந்த வரலாற்றில் எவனுமே இருக்க மாட்டான். அவர்கிட்ட போய் வீட்டில் காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, தலைவா உங்களுக்கு எதிராக நிற்கிறேன் தலைவான்னு சொல்லிட்டு போன ஒரே ஆள் நான் தான். அப்போ என்ன காரணம்னு கேட்குறாரு சிரிச்சுக்கிட்டே. 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே அவர் வீட்டில் உட்காந்துட்டு பேசி ஒரு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறோம். ஆனால் அது ஒரு பெரிய பின்விளைவை ஏற்படுத்தணும்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ரொம்ப ஜாலியாக பண்ணோம். அவர் என் மேலே ஒரு பெரிய அன்பும் ஆசீர்வாதமும் வச்சுருந்தார். நான் அவர் மேலே ஒரு பெரிய அன்பும் ஆசீர்வாதமும் வச்சுருந்தேன். ஒரே சமயத்தில் எந்த விதமான ஒரு டீமை பற்றி குறையே சொல்லாமல் ஒரு எலெக்ஷன் நடந்துச்சுன்னா அதுதான். நான் சிவன் சாரை பற்றி ஒரு வார்த்தை கூட யார்ட்டையும் சொல்லியிருக்க மாட்டேன். அவர் யார்ட்டையும் போஸ் வெங்கட் பற்றி சொல்லியிருக்க மாட்டேன். ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணோம். அந்த எலெக்ஷன் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. அது 4 டைம் அது 3 டைம்னா சூப்பராக இருந்திருக்கும். அது 4 டைமாக இதாகி ட்ரிகர் ஆகிடுச்சு. அந்த ட்ரிகரில் ஒரு 3 வருஷம் ஒரு தப்பு நடந்துச்சு. அந்த 3 வருஷ தப்பை நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, இது என்னால் நடந்தது, இதற்கான தண்டனையை நான் எடுத்துக்கொள்கிறேன்னு மிகப்பெரிய வேதனை அடைந்தது அந்த 3 வருடம்.
பிறகு திரும்ப தலைவா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறேன், அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க, தலைவா நான் தப்பு பண்ணிட்டேன் தலைவா, வாங்க தலைவா நம்ம திரும்ப எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதே சிவன் சீனிவாசன் அவர்களை தலைவராக வைத்து நான் செக்ரட்டரியாகவும் என்னுடைய அருமை சகோதரன் ஜெயந்த் அவர்களை வந்து பொருளாதாரம் வச்சுட்டு ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி ரொம்ப பிரமாதமான வெற்றியை அடைந்து நாங்கள் இந்த 3 வருஷம் வெற்றிகரமாக ஒரு சங்கத்தை எடுத்து நடத்தியிருக்கிறோம். இந்த 3 வருஷத்தில் திரு சிவன் சீனிவாசன் அவர்கள் உண்மையிலே அதுக்கு முன்னாடி 3 வருஷம் வந்திருக்கோம், அடுத்த 3 வருஷம் நண்பர்களாக இருந்திருக்கிறோம். பெருமைக்கெல்லாம் சொல்ல, ஒரு ஹார்ட் ஒர்க்கர். பொதுவாக சொல்லுவாங்க இவர் ரொம்ப ஆசைப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஆசைப்படுறாரு, இவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறாருன்னு சொல்லுவாங்க. என்னை கேட்டால் ரொம்ப ஆசைப்படணும். இவருக்கு ரொம்ப ஆசை என்னன்னா அந்த சின்ன திரையில் தலைவராக இருந்து ஏதாவது செய்யணுங்கிறது ரொம்ப ஆசை. அது நல்ல ஆசை தானே. அந்த ஆசைக்கு நம்ம ஏன் குறுக்க நிற்கணும்? ஆக்சுவலி நான் எனக்கான தண்டனையாக தான் சொல்கிறேன். நான் செய்த தவறை வந்து சொல்லுவாங்கள்ல, தவறை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போய் நின்னோம். இப்போ பிரமாதமாக காலையில் என்னாலையெல்லாம் 10 மணிக்கெல்லாம் போய் உட்காரோம், 10 மணிக்கு உட்கார்றதாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அந்த வகையில் திரு சிவன் சீனிவாசன் அவர்கள் வந்து என்னுடைய பொலிட்டிக்கல் கேரியருக்கு he is the ரோல் மாடல். We both opposite party. I'm DMK, is ADMK. பட் அதை சொல்கிறதுக்கு எனக்கு வந்து எந்த பயமும் கிடையாது. நான் ஒரு அதிமுக காரணம் இருந்து அரசியல் கற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறத நான் பெருமையாகவே சொல்லுவேன். ரொம்ப பிரமாதமான ஒர்க்கர், ஆக்சுவலாக ரொம்ப அழகாக வேலை செய்கிறாரு, ரொம்ப நுணுக்கமாக வேலை செய்கிறார். அதில் ஒரு பெரிய சுயநலம் இல்லாத வேலை. ஏன்னா நாங்கள் உள்ளே வரும்போது அதில் டீ காப்பியெல்லாம் சாப்பிட்லான் இருந்தது, சாப்பாடு சாப்பிட்லான் இருந்தது, பேட்டா எடுத்துகிட்டு போகலான்லாம் இருந்தது. 500 ரூபா பேட்டா எடுத்துக்கலாம், நாங்கள் 2 பேரும் ஆளுக்கு 500 ரூபா, ஜெயந்த் ஒரு 500 ரூபா எடுத்துகிட்டு போகலாம். அப்போ இவர் தான் வந்து சொன்னார், ₹1 யூனியன்லேருந்து எடுக்கக்கூடாத ஒரு சட்டத்தை உருவாக்குவோம், இனி 1 பைசா அங்கேருந்து எடுக்கக்கூடாது, டீ காப்பி கூட நம்ம காசில் தான்டா சாப்பிட்ணுன்னு முதலாக கொண்டு வந்து அது அத்தனையும் ஏழைகளுடைய பணம், அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் கொண்டு வந்ததும் அவர் தான். இந்த முறை இந்த 3 வருடங்களில் எங்களால் நிறைய ஆக்டிவான சில விஷயங்கள் செய்ய முடியாததுக்கான நிறைய காரணங்கள் உண்டு. பொதுவாகவே ஒரு வண்டி ஓட்டும் பொழுது அதில் 2 காளைகளும் சரியானதாக இருக்கணும். அதில் ஒரு காளையை நம்ம தவறாக தேர்ந்தெடுத்துட்டோம்னா வண்டி இழுத்துக்கொண்டே பள்ளத்தில் தள்ளிடும். அந்த மாதிரியான நாங்கள் சில தவறான விஷயங்களை, தவறான ஆட்களை சேர்த்ததுனால இந்த 3 வருடம் சரியாக வேலை செய்ய முடியாத சூழலையும் நாங்கள் நிறையா கொடுத்துருந்தோம். தேர்தலில் நிறைய அறிவிப்புகள் கொடுத்துருந்தோம். அந்த அறிவிப்புகளில் கிட்டத்தட்ட 90% எங்களால் நிறைவேற்ற முடிந்தது. ஒரு 10% நிறைவேற்ற முடியாததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யார் பேரையும் சொல்லி குறிப்பிட விரும்பலை, சிவன் சீனிவாசன் போஸ் வெங்கட் தான் செஞ்சான்னு வரலாற்றில் பேர் வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்திற்காக தடுக்கப்பட்ட பல விஷயங்கள் இந்த 3 வருடங்களில் உண்டு. அதில் சிவன் சீனிவாசனுக்கு 10 பைசா லாபம் இல்லை, அவர் பாக்கியெல்லாம் எப்படி 5 லட்ச ரூபா செலவாயிரும். போஸ் வெங்கட்டுக்கும் 10 பைசா லாபம் இல்லை, அவனுக்கும் எப்படியும் ஒரு 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா செலவாயிரும். ஆனால் பேர். ஸோ நம்ம யார் கூட வாழ்ந்துட்டுருக்குறோம், யார் கூட பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன வார்த்தை சொன்னீங்க, என்ன சொல்ல சொன்னீங்க? யாரை வேணால் நம்பிடலாம், ஆனால் பக்கத்திலே உட்காந்துருக்கான் பாருங்க, அவனை மட்டும் நம்பவே கூடாது. அதனால தான் நான் எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு நானும் சிவன் சீனிவாசன் அவர்களும் ஜெயிச்சு 2வது நாள் காரில் போகும்போது நான் டிரைவ் பண்ணேன். அவர் இந்த பக்கம் உட்காந்தார், கையை நீட்டுங்க தலைவா அப்படின்னு. கையை நீட்டினார், கை மேலே கை வச்சு, உங்கள் ஆயுள் உள்ளவரை சின்னத்திரையில் நான் தலைவருக்கு நிற்க மாட்டேன், நீங்கள் தான் தலைவர்னு சத்தியம் பண்ணுவேன். நான் எனக்கு அந்த சுயநலமே கிடையாது. வேலை செய்யணும்னு வந்துட்டோம், யார் தகுதியாக இருக்கணும் அவன் தான் அந்த சீட்டில் உட்காரணும். எல்லாரும்லாம் உட்கார முடியாது. சீட்டில் உட்கார்றதுக்குன்னே ஒரு தகுதி இருக்குது, ஏஜ் இருக்குது, அனுபவம் இருக்குது, கான்டாக்ட்ஸ் இருக்குது, நிறைய இருக்கு. நான் சொல்றது எனி பொலிட்டிக்கல் பிளேஸ், எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர் எனி யூனியன், அங்கே ஒன்று இருக்கு, தகுதியானவன் மட்டுமே அந்த இருக்கையில் அமரணுமே தவிர தகுதியற்றவனே அமர வைத்தால் நமக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட புராணம், ராமாயணமும் இருக்குது, மகாபாரதமும் இருக்குது. நம்ம அதுக்கு மேலாம் தனியாக சொல்லி ஓட்டு கேட்கவும் தேவையில்லை, யாரையும் போய் கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அதுலேயும் 2-3 விஷயங்கள் இருக்கிறது. சின்னத்திரையை பொறுத்த வரைக்கும் எனக்கிட்ட யாராச்சும் கேள்வி கேட்பாங்கல்ல, அப்படி உனக்கு என்ன அக்கறை அப்படின்ற மாதிரி பராசக்தியில் கேள்வி கேட்டால் எனக்கும் ஒரு அக்கறை உண்டு. இன்னைக்கு இந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணமே இந்த சின்னத்திரை தான். அது கொடுத்த வாய்ப்பு, அது போட்ட சோறு, அதுதான் எனக்கு மனைவியை கொடுத்தது, அதுதான் எனக்கு பிள்ளைகளை கொடுத்தது, 2 பிள்ளைகளுக்கு அதுதான் சோறு போட்டது. இந்த பிள்ளைகள்லேருந்து நான் பொலிட்டிக்ஸ் போனதாக இருக்கட்டும், நான் என்னை வீடு வாங்கியிருந்தாலும், கார் வாங்கியிருந்தாலும், 4 பேர் எனக்கு கை கொடுத்தாலும் மெட்டியோலி போஸ் வெங்கட் தான் கொடுக்குறானே தவிர நான் 100 திரைப்படங்கள் எடுத்த ஒரு வார்த்தையும் இன்னைக்கு வரைக்கும் யாரும் சொன்னது கிடையாது. ஸோ அந்த சின்னத்திரைக்கு நான் வந்து ரொம்ப நன்றியோடு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்.
இந்த ஸ்டேஜை நான் உண்மையிலே பயன்படுத்திக்கிட்டேன்னு நான் நம்புகிறேன். திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும், ஏன்னா யார் இங்கே சின்ன திரை நடிகர்கள் 2000 சொச்சம் பேர் இருக்காங்களே, இங்கே ஒரு 25 பேர் தானே இருக்க, இது வாக்கு கேட்கக்கூடிய இடமாக என்று நீங்கள் கேட்கலாம். இப்பொழுதெல்லாம் மூத்திரச்சந்தில் உட்காந்து பேசினா கூட போதும், அது அழகாக போய் சேர்ந்துருது. ஏன்னா நாங்கள் செயற்குழுவில் பேசுனதே போய் சேர்ந்துருச்சு. செயற்குழுவில் பேசுனது பக்க சேவத்துக்கே தெரியக்கூடாது, அதையே ஃபோன் பண்ணி சொல்கிறான். எவ்வளோ பெரிய ஸ்டேஜில் பேசுகிறேன், சொல்ல மாட்டானா என்ன? சொல்லட்டும். அது 2000 பேருக்கும் கட்டாயமாக போய் சேரும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அந்த வகையில் இந்த மேடையை, இது ஒரு வெற்றி விழா மேடை தான், ஒரு சாதனையாளனுடைய மேடை தான், இது ரொம்ப முக்கியமான மேடை. அந்த வகையில் சிவன் சீனிவாசன் அவர்களுக்கு 5250 மேடைகளை சிவனாக நடித்தார் என்பதில் நீ உண்மையிலே சிவன் தான். உங்களுக்கு கீழே தான் முருகன், உங்களுக்கு கீழே தான் விநாயகன், உங்களுக்கு கீழே தான் உலகம். உங்களுக்கு கீழே வேலை செய்கிறத என்னை யாராவது கிண்டல் பண்ணால் கூட பரவாயில்ல, நான் உங்களுக்கு கீழே முருகனாகவோ நிச்சயமாக விநாயகனாகவோ இருந்து வேலை செய்ய நான் என்ன ஆயுள் வரைக்கும் உங்களுக்கு நான் நிலைப்பேங்கிறத நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். என்னது, நான் ஒரு தடவை தனியாக சொல்லும்போது இவர் என்னை சந்தேகப்பட்டிருப்பார், இவன் நம்மகிட்ட மட்டும் சொல்கிறானா இல்லை வெளியே சொல்லுவானா, பொய் சொல்கிறானோ அப்படிலாம் யோசிச்சிருப்பார். இப்போ மேடையிலே சொல்லிட்டேன், ரெக்கார்டட் வேறு. அதனால் உங்களுக்கு பக்கத்தில் எதிரி இல்லை. இப்போ பக்கத்தில் எதிரி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால் அவர்களெல்லாம் எதிர்கொண்டு இதே மாதிரி ஒரு மேடையில் வெற்றி விழாவை நம்ம கொண்டாடுறோம். அந்த வெற்றி விழாங்கிறது என்னை பொறுத்தவரையில் சுயநலமாக நம்ம ஏதோ சம்பாதிக்கிறதுக்கான விழா அல்ல. அது கீழே இருக்கக்கூடிய 2000 சொச்சம் பேருக்கான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு அருமையான இடம். இப்போ அவங்க ஸ்ரீலேகா பார்த்தசாரதி ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்க. அதோடைய புரிதல் எப்போவுமே ஒரே இடத்துல ரொம்ப நாள் இருக்கவங்களுக்கு தெரியாது. ஐயோ எனக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பா அப்படின்னாங்க. நான் ஒரு பக்கம் மியூசிக் யூனியனில் இருக்கேன், ஒரு பக்கம் சின்னத்திரையில் இருக்கேன், ஸோ ஐம் ஹாப்பி, ஐம் சேஃப். அது எவ்வளோ பெரிய வார்த்தை. சின்னத்திரை நடிகர் சங்கம் என்பது சொல்வதற்கு சாதாரணமாக தெரியும், அது சாதாரண சங்கம் அல்ல, மிகவும் பலம் வாய்ந்த சங்கம், மிகவும் பலம் வாய்ந்த சங்கம். இன்றைக்கி பெரிய திரை நடிகர் சங்கமாக இருக்கட்டும், பெப்சியில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்கள், உபதலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளாக இருக்கட்டும், சின்னத்திரையிலிருந்து நாம் நிர்வாகிகளாக, நான் எல்லா நிர்வாகிகளையும் சொல்ல, இதே சிவன் சீனிவாசன் அவர்களும் நானும் திரு ஜெயந்த் அவர்களும் மற்ற நிர்வாகிகளும் சவால்ராம் போன்றவர்கள் போகும்பொழுது எங்களுக்கு கிடைத்த மரியாதை என்பதற்கு முன்னாடி வேறு எந்த சங்கத்திற்கும் கிடைத்திருக்காது. அதை இந்த சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் உருவாக்கி வைத்திருக்கிறோம். அது சிவன் சீனிவாசன் அவர்கள் தான் மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கிறாருங்கிறதையும் நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு சங்கத்தை பற்றி தெரியாது, எனக்கு சங்கத்தை பற்றி நம்ம ஃபுல் டீச் பண்ணது அவர் தான். ஹீ இஸ் மை குரு, ஹீ இஸ் மை பொலிட்டிக்கல் குரு. அதை ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கிறவருக்கு நான் வாழ்த்து சொல்கிறது ரொம்ப பெருமையாக எடுத்துக்கொள்கிறேன். ஸோ ஆல் சக்ஸஸ். இனிமேல் தலைவருக்கு எந்த நாளும் வெற்றியான நாட்கள் தான். அதில் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் வந்ததுக்கான காரணமே உங்களை ரொம்ப பிடிச்சவங்க தான் இங்கே இருக்கிறாங்க. அவங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் உங்களுக்கு எப்போவுமே உண்டு. அது மட்டுமல்ல, இந்த தடவை சின்னத்திரை எலெக்ஷன் வருது, ஆகஸ்ட் 10ஆம் தேதி வருகிறது. என்னுடைய அருமை சோதரன் இருக்கீங்க, உங்களுக்கு பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஒருத்தனுக்கு ஓட்டு போடாமல் போகிறதுக்கு 2 காரணம் தான். நடிகனாக இருக்கவனுக்கு 2 காரணம் தான். ஏன் நான் உணர்ந்ததை சொல்கிறேன். போஸ் எங்கிட்ட ஓட்டு போட மாட்டேன், 2 காரணம். ஒன்று, அவன் ஏன் கூட தானே இருந்தான், அவன் எப்படி வளர்ந்தான், ஜெலஸ், அதுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. 2வது, அவன் என்ன டிஎம்கேக்கு போகிறது, நான் ஏடிஎம்கே இல்லை, நான் நாம் தமிழர், நான் சம் அனதர் கட்சி டிவிக்கே ஓட்டு போட மாட்டேன். ஆக்சுவலாக அப்படி பார்த்தா அவர் அதிமுக, நான் திமுக சேரவே கூடாது. அங்கே சங்க நலன் மட்டும்தான் இருக்கணும், கட்சியும் இருக்கக்கூடாது, ஜெலஸும் இருக்கக்கூடாது. அவனால் செய்ய முடியுமா, செய்ய முடியாதா? அதுக்கு சிவன் சீனிவாசன்கிற பேரும் தேவையில்லை, போஸ் வெங்கட்ங்கிற பேரும் தேவையில்லை. எவனோ ஒரு எக்ஸ் வாய் இசட், பட் ஹி கேன் டூ. அவன் செய்வான், அவனால் மட்டும்தான் முடியும். அவன் தான் அரசுக்கிட்ட போய் கேட்பான், அவன் தான் அதிகாரிகள்கிட்ட போய் நிற்பான், அவனால தான் போராட்டம் செய்ய முடியும், அவனால தான் செய்ய முடியும்னா அவனுக்கிட்ட தான் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு நாங்கள் கூட தேவையில்லை. யாரால இந்த அதிகாரத்தை எடுத்து செலுத்த முடியுங்கிற அந்த ஆதிக்க சக்தி உள்ளவனால தான் செய்ய முடியும். அதுக்கு ஒரு பவர் வேணும். ஸோ இந்த வீடியோஸ் நிச்சயமாக ஸ்ப்ரெட் ஆகும். இன்னும் சொல்ல போனால் லைவ் கூட போயிருக்கும். 2000 பேருக்கும் 2 நாளில் போய் சேர்ந்துரும்னு நான் அதை நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த மேடையை நான் சரியாகவும் அதே நேரத்தில் தவறாகவும் பயன்படுத்தி கொண்டேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.